பாரதி ராஜா. தமிழ் திரையுலகில கடந்த 50 வருடம் எனக்கு தெரிஞ்சு. அவரு 1977ல வராரு. அப்போ வயது அவருக்கு ஒரு 35 வயது இருக்குன்னு நெனைக்கிறேன். இல்லையா? இன்னைக்கு வந்து 84 வயதுல வந்து அ அ இறந்து போயிட்டாரு. மறைந்துட்டாரு. 50 வருடம். நல்லா பார்த்துக்கங்க. ஒரு 34, 35 வயசுல இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு. 84 வயதுல வந்து அ அ இயற்கை எய்துறாரு. ஸோ 50 வருடங்கள் வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு சாதாரண ஒரு மனிதன். எப்படின்னா, அவருக்கு முன்னாடி வந்துட்டு யார் இருக்கா? கே. பாலச்சந்தர் இருக்காங்க, ஸ்ரீதர் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில தான் நெறைய புதுமை பண்ணக்கூடிய மகேந்திரன்லாம் வராங்க. அப்புறம் பாலாஜி மகேந்திரா வராங்க. அப்புறம் வந்துட்டு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்லாம் எடுத்த நெறைய அ டைரக்டர்ஸ் இருக்காங்க. இதற்கு மத்தியில 1977ல 16 வயது நிலை அப்படிங்கிற படத்தின் மூலம் ஒரு அ தேனி மாவட்டத்தில் இருக்கிற அல்லி கிராமம் நினைக்கிறேன். அந்த கிராமத்திலிருந்து வந்துட்டு ஒரு சாதாரண இளைஞன். பாமரன். அதாவதுன்னா எந்த பெரிய பின்னணியும் இல்ல, எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு படம் வந்து தயாரிக்கிறாரு. 16 வயது நிலைங்கிற படத்தை இயக்குறாரு. அந்த ஒரு படம் தான் வந்து தமிழ் திரையுலகம் வந்துட்டு ஸ்டுடியோவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரும் வெளிய வாங்க. இயற்கை அதாவது ஒரு நேச்சுரலா எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு எப்படி வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக இருக்குது, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா? இதற்கெல்லாம் கிங் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா, கிங் ஆஃப் ஆல் தீஸ் சோஷியல் மீடியா ஷார்ட் ஃபிலிம்ஸ் யார் கேட்டிங்கன்னா அது பாரதி ராஜா தான். அவர் தான் இந்த ஒரு மித்தான ஒரு திரையுலகத்தை ஸ்டுடியோக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருந்த விஷயத்த வெளியே கொண்டு வராரு. கேமராவை ரோட்டில் வைக்கிறாரு. கிராமத்துக்கு கொண்டு போகிறாரு. இன்னைக்கு கிராமம் எப்படி இருக்குன்னு 4 பேத்துக்கு தெரியணும் அப்படின்னா, இன்னும் 100 வருடம் கழிச்சு தெரியும்னா, பாரதி ராஜாவுடைய படத்தை பாருங்க. பாரதி ராஜாவுடைய வசனங்களை பாருங்க. இந்த மாதிரிலாம் தமிழ் யூஸ் பண்ணாங்களா? இந்த மாதிரிலாம் தமிழ்நாடு இருந்துச்சா? இந்த மாதிரிலாம் தமிழ் கிராமங்கள் இருந்துச்சா? அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் பாரதி ராஜா. தன்னுடைய 50 வருட காலம், அதாவது திரையுலக காலத்துல இருந்துட்டு இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாரு. பயங்கரமான சேட் நியூஸ். அவரை பற்றி பேசும்போது சில விஷயங்கள் என்னங்கன்னா, இந்தியாவின் தலை சிறந்த விருது நேஷனல் அவார்ட்ஸு, அதே மாதிரி தமிழகத்தின் உச்ச பட்ச விருதுகள் எல்லாமே வாங்கியிருக்கிறார் அவர். கிட்டத்தட்ட ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவைகள் வாங்கியிருக்கிறாரு. அவருடைய தொடர் வெற்றி. இன்னைக்கெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? இப்போ சங்கர் பேசுகிறோம், மணிரத்னத்தை பேசுகிறோம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு லோகேஷ் கனகராஜை பேசுகிறீங்க, நெல்சனை பேசுகிறீங்க, எல்லாமே பேசுகிறீங்க, அட்லிலாம் பேசுகிறோம்ல. இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸோட வந்து டைரக்ட் பண்ணக்கூடியவங்க. இப்போ சங்கருடைய படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு சீனையோ, இல்லை தமிழ் படத்தில் பழைய சீனையோ வச்சு எடுத்திருப்பாங்க. ஈவன் மணிரத்னத்துடைய அனைத்து படங்களுமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கிற சில சீன்ஸை இவர் கதைகளை கொண்டு வந்திருப்பார். அட்லி கேட்கவே வேணாம், தமிழ் படத்தில் இருக்கிற ஒரு கதையவே கொண்டு வருவார். பட் பாரதி ராஜாவின் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நேட்டிவ் மூவிஸ் சொல்லுவாங்களே, உண்மையான ஒரு மூவிஸ். இப்போ 16 வயது நிலை, இலக்கிய போகும் ரயில், இது கடலோர கவிதைகள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில நேட்டிவ்ஸ் மூவிஸ் எடுத்திருப்பார். எந்த ரெஃபரன்ஸும் எங்கேயுமே இருக்காது, உண்மையாக எடுத்திருப்பார். தான் பார்த்த விஷயங்களை மிக அழகாக எடுத்திருப்பார். நீங்கள் கிட்டத்தட்ட நேஷ்னல் வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு வந்திருப்பாங்க. அதுக்கான அவார்ட்ஸும் கிடச்சிருக்கும் கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி கடலோர கவிதைகள்லாம் வந்து அன்இமேஜினபிள் மூவி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா. அப்படி ஒரு நேட்டிவான ஒரு பர்சன், நேட்டிவான ஒரு டைரக்டர். அதனால தான் அவருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய இடம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் எங்கே சரிகிறார் அப்படின்னா, இந்த மணிரத்னம் இந்த மாதிரி ஃபேண்டசி டைரக்டர்ஸ்லாம் பார்த்து தன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறாரு. மாற்றிக்க ட்ரை பண்ணும்போது சரியாக மாறலை, அந்த மைக்ரேஷன் சரியாக நடக்கலை. அப்புறம் ரீசெண்டாக அவருடைய மகன் வந்து மனோஜ் வந்து இறந்து போகிறாரு. அது இறந்து போகும்போது அதற்கு பிறகு அப்படியே டவுன் ஆகிட்டார். ஸோ இதில் என்னென்னா, இவர் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கிறார், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கார். ஸோ பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா அவர் எதிர்பார்த்த மாதிரி கிடையாது. பட் ஓகே, ஒரு கலைஞனுக்கு வந்து இதெல்லாம் ஒன்று தான். பர்சனல் லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்காது, ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா பர்சனல் லைஃப் நல்லா இருக்காது. இது ரெண்டுமே யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, சில பேர் இருப்பாங்க, கொடுத்து வச்சவங்க இருப்பாங்க. ஸோ பாரதி ராஜா திரையுலகில் மிகப்பெரிய ராஜாவாக கொடுத்து வச்சவர் இருந்தார். பட் ஆனால் பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ பெரிய கொடுத்து வச்சவரான்னு கேட்டிங்கன்னா அது அது இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அதுக்கு காரணம் அவராக கூட இருக்கலாம். எதுவுமே வந்து யாருமே கொடுக்கறது கிடையாது, நம்ம எடுத்துக்கிறது தான். நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம செயல்பாடு, வெற்றி அப்படிங்கிறது, அந்த வெற்றியை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில இழப்புகள் இருக்கும். அதை நிறைய இழந்துட்டாரோ பாரதி ராஜா? தன்னை மீறி வெற்றிகள், பணங்கள் வரும்போது தன்னை மீறி வாழ்ந்துட்டாரோ
அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சான்னு தெரியல. அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. அவருடைய திரை வாழ்க்கை தான் நமக்கு முழுமையாக தெரியும். திரைப்படத்தை பார்த்துருக்கிறோம். திரைப்படத்தை தான் நம்ம பற்றி பேச முடியும். அவருடைய பர்சனல் ரிவ்யூ பேச முடியாது. பட் அவருடைய கடைசி காலங்கள் ரொம்ப கஷ்டமாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். 84 வயசு, 70 வயசு, 90 வயசு ஆயிடுச்சுனாலே கடைசி காலங்கள் கடுமையாக தான் இருக்கும். அந்த கடுமையாக இல்லாமல் தப்பிச்சு போகிறது தான் கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய வரமாக இருக்கும். பட் ஆனால் இவர் அதை கடந்திருக்கிறாரு. நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஒரு தாய் கிழவி படமாக பார்த்துருக்காரு போல் ஏப்ரல் மாதம். இவங்க ராதிகா போய் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சத்தியமாக அந்த வீடியோலாம் பார்க்கவே முடியல. நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். கேட்டா அதாவது மனோஜ் அவருடைய மகன் இறந்த பிறகு அவருடைய முழுமையான உடல்நிலை எல்லாமே குலுங்கி போயிடுச்சு. அது ரொம்ப இயற்கை தான். ஸோ அவர் ஏன் இறந்தார், ஏன் அவர் சரியாக கேர் பண்ணிக்க முடியலைங்கிறது நம்ம கையில் கிடையாது. அது இயற்கை அது. ஸோ சில விஷயங்கள் கடவுள் கொடுத்துருக்காரு, சில விஷயங்களை கொடுக்கல, அவ்வளோதான். ஸோ இருந்தாலும் திரையின் மிகப்பெரிய ராஜா பாரதி ராஜா அவருடைய மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். பட் காலத்தின் காரணமாக, வயதின் காரணமாக, அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இறந்து போனார். அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாருமே இதற்கு இதை கடக்காமல் போகவே முடியாது. இதுதான் எண்டு. மரணம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே எண்டு. எல்லாருமே அங்கே தான் போக போகிறோம். பட் இது நடந்துருச்சு. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் சில மறைவுகள். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஹாப்பியாக போயிருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுதே ஒழிய, இது ஒரு பெரிய இதான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சூழ்நிலையில் பெரிய இதுதான். இப்படி இருந்திருக்க தேவையில்லை. இவ்வளோ உச்சத்தில் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, பல பேருக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவர் இப்படி போயிருந்திருக்க வேணாம், நல்லா போயிருந்திருக்கலாம். 84 வயது அப்படிங்கிறது நல்ல வயது தான். பட் அந்த வயதிற்கு அவர் என்ஜாய் பண்ணி போனாரான்னு கேட்டால் இல்லை. அது ஒன்று தான் ஒரே வருஷம். மற்றபடி திரை ராஜா தான் அவர். திரை ராஜா. அவரை மாதிரி ஒரு டைரக்ஷன் ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. நேட்டிவ் டைரக்ஷன்ஸ் நான் சொல்கிறது காப்பி அடிக்கிறது கிடையாது. இட்ஸ் அ நேட்டிவ் டைரக்டர் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்.